Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 50 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டாவது நாள் கூட்டத்திலும் கட்சி நிர்வாகிகளுக்கு நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ள அறிவுறுத்தல். இந்த கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளாத நிலையில் உட்கட்சி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று கூறியுள்ளார் அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி. திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி ஆலோசனை கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார். இதன் பேரில் மாநில இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி செயலாளர்கள் உள்ளிட்ட 19 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மொத்தம் 21 நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட முகுந்தன் கூட்டத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் ராமதாஸ் இல்லத்தில் இருந்தார். முதல் நாள் கூட்டத்தைப் போல இரண்டாவது நாளிலும் கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, உட்கட்சி பிரச்சினை விரைவில் சுமூகமாகும் என்றார். சந்திக்கணும்னு சொல்லி நானும் நேற்று இரவு முழுசா ஐயா கிட்ட பேசியிருக்கிறேன். நேற்றுக்கு அவர்கிட்டையும் பேசினேன், இன்னைக்கும் பேசியிருக்கிறேன். நல்ல நம்பிக்கையோடு இருக்குங்கிற எனக்கு தீவிரமாக முயற்சியில் இருக்கிறேன். ஒன்றும் உறுதியாக சொல்கிறேன், தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னால் சந்தித்து பேசுவாங்க, நல்ல கூட்டணி அமைப்பாங்க. பாமக இடம்பெற கூட்டணி தான் தேர்தல் வெற்றி பெறுங்கிற பழைய நிலைமையை மீண்டும் பாட்டாளி மக்களுக்கு உருவாக்கி காட்ட அந்த நம்பிக்கையை முன்னெடுத்து நாங்கள் மனசாட்சியோடு செய்வோம். இந்த கூட்டத்தில் தேர்தலில் 50 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தியதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்தனர். தேர்தலில் கட்டாயம் 50 தொகுதிகள் ஜெயித்தே ஆக வேண்டும். அதற்கான யுக்திகள், அதற்கான வேலை திட்டங்கள், இதை பற்றி பேசியிருந்தோம். அடுத்தது ஐயா அவர்கள் சொன்னது, ஒருவரை கூட கட்சியில் ஒருவரை கூட எந்த பாரபட்சமும் பார்க்காமல் எல்லோரிடமும் அனுசரித்து போகணும், எல்லோரையும் அரவணைத்து போங்கள், எந்த சலசலப்பும் வேண்டாம், சீக்கிரம் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு கொண்டு வரும். உங்கள் மனதில், அதாவது தொண்டர்களான உங்கள் மனதில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது, எந்தவித பிரிவினையும் இருக்கக்கூடாது. இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கான யுக்திகள், அடுத்து என்ன, எப்படி மாணவர்களை சந்திக்க போறோம், எப்படி கட்டமைக்க போறோங்கிறத பத்தி சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அதுல ஒரு திட்டம் வகுத்து கொடுத்திருக்காரு. அதை இப்ப செயல்முறைப்படுத்துறதை பத்தி நாங்க அடுத்து கூட்டங்கள் நடத்த போறோம். இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆக்சுவலி பிரச்சனையே இல்லை. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இது வெளியே உருவாக்கப்படுற அந்த பிம்பம் தான். இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை. முதல் நாள் கூட்டத்தில் பங்கேற்காத மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் தொலைபேசியில் அழைத்து விளக்கமளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறவுள்ளதாக பாமக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிமோனுடன் செய்தியாளர் காமராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.